இவ்வளோ அழகாக சொன்ன அந்த விநாயகரை அந்த பொம்மையை என்ன பண்ணுகிற, கடகன்னு ஓடி போய் களிமண்டை செஞ்சு விற்கிறத வாங்கின்னு வந்து மனம் ஒன்று வச்சு கொடை ஒன்று போட்டு, ஆமாம் எருக்க மாலையை பறிச்சுன்னு வந்து மேலே மாட்டி சாயந்தரமாக எடுத்து போய் வச்சிடணும், இல்லைன்னா தீட்டு. அதுவும் சும்மா செய்யலை. அப்போல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தானுங்க ஜாதிக்காரனுங்க. இந்த குடத்தில் தண்ணி நிற்கணுன்னா களிமண் இருக்கணும், அதுதான் உள்ளே போகாது. தண்ணின்னா ஆகாது, கரைஞ்சிய இந்த குளத்தை அப்பப்போ இந்த மாதம் மழை வர மாதம், அடுத்தது மழை வரும், ஆடியிலே காற்றடித்தார் ஐப்பசியில் மழை ஊதிடும், இதெல்லாம் பாட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மழை காலத்தில் இந்த குளத்தில் தண்ணி நிற்குமே, ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்து வந்து போடுங்கன்னு சும்மா பிடிச்சி வச்ச புள்ளியாரை இப்போ டிசைன் பண்ணி இப்போ எஃப்ஆர்பியில் செஞ்சு விற்றுங்கிறானுங்க. விநாயகர் நினச்சி அழுவார், டே நான் குளத்தில் தண்ணியை காப்பாற்றுற ஆள்றா, என்னை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க இப்போ வரல போட்டு கடலில் வர எடுத்துன்னு போயிட்டு. இப்போ ஊரில் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் ஆகிட்டாங்களா, இது ஒரு என்ன அது என்ன அப்பா மோரியா, கணபதி அப்பா மோரியா, என்ன மோரியாண்ணா, அதெல்லாம் எனக்கு புரியல. எங்கள் அக்கா சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, தமிழில் சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு புரியல. அதுனா கணபதி மோரியா, எதை மோரியா, கணபதி அப்பா மோரியா, அவன் எப்படா மோரியான்னாரு. ரொம்ப பேசக்கூடாதுங்க, தப்பாக போயிடும். அப்போ அதான் இவ்வளோ பேசிட்டாலுமாண்ணா இல்லை, என்னை புரிஞ்சேன்னாக்கா உண்மையிலேயே என்னை புரிஞ்சிச்சேன்னா தப்பு நான் பேசுறது நான் என்ன செய்ய முடியுங்க. நான் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆழமான உண்மையை தெளிவாகவும் நல்லா தானே சொல்லுங்கிறேன். உனக்கு அசிமா புரிஞ்சுன்னா எங்கே பிரச்சனைனா, நீ நல்லதெல்லாம் பார்க்கல, அசிமாலாம் பார்க்குறேன், நான் என்ன பண்ண முடியும்? குற்றம் உன்கிட்ட என்கிட்ட கிடையாது, நான் எல்லாத்தையும் தான் பேசுகிறேன். நான் ஒன்று இந்தடா நீ பீஃப் சாப்பிட்டு உட்காந்துன்னு நான் சொன்னேன், உன்னை கிடையவே கிடையாது. விநாயகருக்கு எடுத்து போய் பீஃப் பாட்டை நான் சொன்னேன், அந்தளவுக்கு தைரியம் தான் உனக்குன்னு கேட்குறேன். ஆனால் நான் பண்ணுவேன்.